ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஃபி பிரெட் புடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இஷ்டமான பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரூ அல்லது நெஸ்கஃபே எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு விஸ்க் வச்சு எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக வர்ற வரைக்கும் அடித்து எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக நமக்கு கலர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம மாற்றி வச்சிருவோம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். அப்புறமா 1/2 கப் போல் பவுடர் பண்ண சுகர் நான் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விஸ்க் வச்சு 2 நிமிஷம் இந்த சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த காஃபியும் சுகரும் பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது விஸ்க் வச்சு திருப்பியும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ப்ரெட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு காஃபி சிரப் ஊற்றுறதுக்கு வேண்டி இந்த காஃபி சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் காஃபி பொடி எடுத்துக்கிறேன். அப்புறம் பவுடர் பண்ண சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் போட்டுக்கிறேன். அப்புறமா 1/2 கப் போல் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த காஃபி சுகர் எல்லாமே கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரெட் ஸ்லைசஸோட ஓரங்களை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம கீழே ஒரு பாக்ஸில் வந்து கீழே அடுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காஃபி சிரப், அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நல்ல ப்ரெட்டு சோக் ஆகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் ஒரு லேயர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ திருப்பியும் ப்ரெட்டு, அதுக்கு மேலே காஃபி சிரப், அதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம், இப்படி மாற்றி மாற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லேயர் ப்ரெட் வேணுமோ அவ்வளோ லேயர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் நான் இதுக்கு மேலே போட்டுட்டு எல்லா இடமும் பட்டுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து துருவன சாக்லேட் வந்து சேர்த்துக்கிறேன். இது நான் டைரி மில்க் சாக்லேட் தான் நான் திரும்பி வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமான சாக்லேட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Please subscribe to my channel. Thanks for watching.
வாட்சிங்.